சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதன் தாள் வாழ்க, கோகுலியாண்ட குருமணியின் தாள் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவடி வாழ்க. தீமைகள் விலகி நன்மைகள் பிறக்கு, அசுரல் எழுத்து தேவர்கள் வாழ்விக்கு ஜம் அவதரிக்கப்பட்டோம். காசி பெறும் மாயன் அசுர பெண்ணும் முதலாம் ஜாமத்தில் மனித உருவத்திலிருந்து மனிதனுடைய சூரபத்மனும், இரண்டாம் ஜாமத்தில் சிங்க உருவத்திலிருந்து சிங்கமுடைய சிங்கனும், மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்திலிருந்து யானை முகமடி தாரகனும், நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருவத்திலிருந்து ஆட்டுத்திரடிய அஜமிகன் அசுர பெண்ணும் பிறந்தனர். மாயை காரணமாக தோன்றி நன்கு பெறும் ஆணவர்கள் மிதந்தனர். காசிப்பர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளை வடதிசை நோக்கி சென்று சிவரும் நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழ்களை உதவி செய்தார். அவர்களும் சிவரும் நோக்கி கடும் தவம் இருந்து பல வரங்களை பெற்றனர். இவர்களுள் சூரபத்மனோ சிவரும் நோக்கி கடும் தவம் இருந்து 120 வாழவும் 1008 அன்னங்கள் அரசாளவும் இந்திரஜாலம் தேடி மரபாக பெற்றவன். மேலும் தனக்கு சாகா வரம் கேட்டுக்கொண்டான். பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டுமாகையால் வேறு ஏதும் சிறிதிருக்க ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வரது பெற்றுகின்ற சூரபத்மன் அண்ட சராசரங்களை ஆண்டு இந்திரன் முதல் 33 கோடி தேவர்களையும் சிறையில் எடுத்தான். இந்திரனோ சூரபத்மன் பயந்து பூலகம் ஒளிந்து கொண்டார். இந்த கொடுமைகளை தாங்க முடிய தேவர்கள் கைலாயம் சென்று ஆதியும் நடு மீறும் அருமும் ஒப்பும் ஏதும் வரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்திருந்த மிழா ஒரு குமரன் தன்னை நீதல் வேண்டும் நின்பாள் நினைக நிகழ்கின்று ஈசனிடமிட ஈசனோ அருமுருமாகி அனதைய விளவாய் ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாக கருணைகூர் மங்களாரும் கரங்கள் 12 கொண்டு வந்தான் ஒரு திருமுருகன். உதித்தன் உலகமே என்று இன தந்தை சூழட்டுகள் இருந்து 6 தீப்பறைகளை உதறித்தேன். தார் தீப்பறைகளை வாய்பவன் கையில் ஏந்தி கொண்டு சரவண பைகள் வளர்ந்திருக்கும் தாமரை சிலுக்க தார் தீப்பறைகளும் 6 குழந்தைகளை உருப்பட்டது. இந்த 6 குழந்தைகளை காத்தியபங்கள் அறுவரும் பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இந்த 6 குணங்களும் ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராக்கியம், புகழ் எனும் 6 குணங்களை கூடியதாகும். தேவர்கள் வேண்டுகும்படி அசுரல் இருக்கும் பொருட்டு என் அன்னை பராசக்தியின் சக்தி வலை பயன்படுத்தி முதலில் தாரகனையும் சிங்கமோசரை அதை செய்தேன். பின்பு சூரபத்தின் போடு அவனோ கடலடுவி வீர மகேந்திரபுரி பட்டணத்தை வீசியிருந்தான். பின்பு அவரனை போடு அவனோ வெற்றி பெற முடியாது ஓடி ஒளிந்து கொண்டான். தப்ப முடியாத சூரபத்மன் பெரும் மாமரமாக மாறினான். யாமோ என் அன்னை பராசக்தியின் சக்தி வலை பயன்படுத்தி மரத்தின் வைத்து மரமோ இரண்டாக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாக மாறியது. மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாக வைத்துக் கொண்டு இத்தனிகாசலத்தில் வீற்றிருக்கின்றேன். அனுதினமும் என்னை காணவரும் பக்தர்கள் வந்து சென்றாலும் கூட நாரதர் காணவில்லை. ஜாடிவர் பின்னே மணி ஓசை ஒரு முன்னே மிருகனுக நாரதர் வருகிறார். பின்னே அவரை காண ஒழிக்கிறது முன்னே சந்திக்கலாம் நாரதரை. வெள்ளி மலையான் மகனே ஏழையா வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா உள்ளத்தில் நீருக்கு வெள்ளி மலையான் மகனே ஏழையா பஞ்சம் நோக்கி பாய்ந்து வரும் வெங்கமென அருள் படைக்க பஜனை நினைத்தால் போதுமே இன்பம் பள்ளிகளில் சேர்ந்து கொள்ள தேடுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேளையா வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா மலை மேலே தண்டவாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே கருத்தில் உண்ட அருள் வடிவம் தோன்றுமே தென்பழனி மலை மேலே தண்டவாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே கருத்தில் உண்ட அருள் வடிவம் தோன்றுமே. முருகா எம்பிரான் யாரும் நம்பிரானே ரோகண குஞ்சரியின் மணாளனே ஆறுமுகனே யாரதின் வடிவான வணக்கம். வருக வருக கழகத்தின் பிரபலமே வருக. கானத்தை
கானத்தின் இயல்புமே வருக வீணையும் இசையும் விலங்கின குரலும் தேனிமணிய வாய் சேர்ந்தல் ஒளிபடந்து ஊனையும் உயிரையும் இருக்கும் வருக கழுகமை உலகம் என்று பொது நலத்திற்காக தன்னை அர்ப்பணித்த கலைவாணின் உதவி வருக காரோணி சீலர் வருக தங்கள் வருகையால் நான் மட்டுமல்ல இந்த இடமே சிறப்படைந்திருக்கிறது. தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று இருக்கும் முன்பதாக கானம் பாடி வர தங்களுக்கு அடியேனும் காணத்தாலே வரவிருக்க வேண்டும் நினைத்தோடு இந்த சிறியவனின் எளிய வரவேற்பு அது பெரியோர் மனம் துளை கேட்டுக்கொண்டு வரவேற்பு இதோ. இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே எனதற்குயர்வான தவயோகியே எனதற்குயர்வான தவமுனியே இனிதான சுரம் ஞான இசை மேதையே நாரதரி தாங்கள் வந்த காரண காரியத்தை ரத்தினச்செருக்கமாக எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். காலை எழுந்தது, நேம நிஷ்டைகளை முடித்தேன், மூர்த்திகள் மூவரை தரிசித்தேன், கீர்த்திகள் அனைத்தும் பெற்றேன். தங்களை காண வருகின்ற வேளையிலே இந்த பூலோக மார்க்கத்திலே வேள்விமலை சாலை அருகாமையிலே சோலையின் மத்தியிலே அழகான வடிவான ஒரு கனியை கண்டு வந்தேன். கனியுடைய மகத்துவத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். கூறுகிறேன் கேளுங்கள். கனிப்பிரியன் கந்தன் அல்லவா? மாசில் வீணையோ மாலை மதியமோ வீசு தென்றலோ தீங்கிளவேனிலும் மூசு வண்டரை மனம் பூரித்தேன் குமரா. மாங்கனிக்கும் தேங்கதலி பங்கனிக்குள் மேடிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா முருகா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்மை நன்னரை குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அக்கணியை இக்கணமே
குமரா மால்மருகா பல்லிருவிழிகளிலே அறிவுடன் ஒரு விழியால் என்னை பார்த்தாலே போதும். மாங்கண்ணிக்கும் தென்கதலி வங்கண்ணுக்கு மேலினுக்கும் ஒரு பூங்குடி கண்டுமணம் பொறித்தேன் முருகா அப்படின்னு இருக்கிறீங்க. கனிகளிலே உயர்வான கனி எப்படின்னா மா வாழைப்பழம் இந்த மூன்று கனியை சொல்லுவாங்க. இந்த மூன்று கனியில் காட்டிலும் ஒரு கனி உயர்வான கனி ஒன்று இருக்கிறது என்று ஒண்ணுக்கு வித்தியாசம் இருக்கு. தாங்கள் குறிதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட கனியுடைய ஸ்லாக் கேட்கலாமா? கேளுங்க. சாக்கம் என்ன முனியே நாரதரி கண்ணால் பார்க்கும் பொழுது கண்ணு கலக்கு தெரிகிறது, காதால் கேட்கும் பொழுது செவிக்கு ஓசை கேட்கிறது, நாசியால் நுகரும் பொழுது நறுமணம் தெரிகிறது, தொட்டால் மெய்யென்ற உடலுக்கு உணவு தெரிகிறது, புசித்தால் வாய்க்கு உணவு சுவை தெரிகிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு தனித்திறமை கொண்டிருக்கும் பொழுது ஒரு கனினால் ஐம்பொழுதுக்கு எப்படி நாரதை சுவை தர முடியும்? கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரி ஐம்பொழுது ஒண்டோடி கண்ணு உலன்னு ஒருத்தர் பாடினாரு. சரி, அது போல இதுவும் இருக்கலாம் தானே? இருக்கலாம். சர்க்கரையை விட அதிமதுரம் 50 மடங்கு இனிப்பு அதிகமா. உண்மைதான் இல்லையா? உண்டு. அதிமதுரத்தை கையில வச்சிருந்தாலே நாக்கு இனிக்குதான். இனிக்கும். புளிய மரத்துக்கு கீழே நின்னா வாய் புளிக்குது. சரி, சாப்பிடல தானே? ஆமா. அப்ப அதெல்லாம் ஒத்து போகும்போது ஏன் இது ஒத்து போகும்? இது ஒத்து போகும். இவ்வளவு சிறப்பான கனிய பச்சை கிண்டல் விட்டு வைத்திருக்குமா? தொட முடியாது. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியா? அவ்வளவு பாதுகாப்பா இருக்கா? 4 அடுக்கு பாதுகாப்பு. கிட்ட நெருங்க முடியுமா? அவ்வளவு சிறப்பானது. ஓம் என்ற முருகன் உங்க நாமோதயம் அங்கே ஒலித்துக் கொண்டிருக்கையா. அதனால பச்சைகள் எல்லாம் உயிர போக முடியாது. பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வி பச்சித்திடாதோ சொல்வி பச்சித்திடாதோ சொல்வி பச்சைகள் கண்டால் பரந்தோடும் ஆகையால் கனி என்றாலே பச்சை உண்மை கொண்டு அப்படி இருக்கும் பொழுது கனி கண்ட மாத்திலே பச்சைகள் பறந்து ஓடுகிறது. அப்படின்னா அழுகி போன கனியா அல்லது அருவருக்கத்தக்க அழுக விடாம மருந்து அடிச்சு வச்சு விக்கிறாங்க. அது உண்மைதான். சரி, இது வேற. இது வேறையா? மனவாக்கு. ஆமா, ஊசி எல்லாம் வேற. மனவாக்கு காயம்ங்கிற 3 காரணங்களுக்கு அப்புறப்பட்ட. சரி, கிட்ட போக முடியாது. உயரத்தில் உள்ளது. பச்சைகளுக்கு எட்டவில்லை என்றால் அடியனுக்கு ஆணவம் கண்மம் மாய என்ற மும்மல பச்சைகளும் உங்க அப்பா சிவனை எட்டி பிடித்தது. சரி, இந்த கனியை தொட முடியாது. தொட முடியவில்லை. ஏன்னா சரவண பவா என்ற 6 எழுத்து மந்திரம். சரவண பவா என்ற 6 எழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டு அதனால அங்க கிட்ட போக முடியல. போக முடியவில்லை. இருந்தாலும் கூட ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? கருடன் இருக்குல்ல, கருடன். சரி, அது உயர உயர பறந்து போயிட்டே இருக்கும். உண்மைதான். காக்கா என்ன பண்ணா அது தலையில உட்கார்ந்து கொத்திக்கிட்டே இருக்கும். ஆனா கருடன் திரும்பி கொத்தாது. என்ன காரணம்? காரணம் என்னன்னா அது தகுதி, அது நம்ம தகுதி கொத்த கூடாது. கொத்த
கூடாது. அதுக்கு தன்னால வழியை கொடுக்கணுமேனு மேல ஏறிக்கிட்டே இருக்கும். மேல ஏற 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 காக்காக்கி மூச்சு முட்டிரும், பொத்துன்னு கீழே விழுந்துரும். ஆஹா, தெரியுமா இல்லையா? உண்மைதான் உண்மைதான். அதனால சிறப்பான கடி. எட்டாத கொம்பிடு எட்டாத கொம்பி எட்டாத கொம்பிடு இருக்கு மக்களியே எப்படி கொள்கிடலாம். எட்டாத கொம்பி இருக்கும் எப்படி எட்டாத கொம்பினில் இருக்கும் மக்களியை எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம். யாருக்கும் வாழ்வுண்டு அதை கொண்டாடும் யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு அதுவரை பொறுப்பாயடா மகன் அருகினில் பாயடா எங்கும் படிக்கிறேன் கொப்புரின் நாரதரி, எட்டும் படிக்கிற கும்பல் உண்டு ஏறி பறித்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி என்றால் தாங்கள் கண்டு வந்தது கனியாக இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. கனி மேனி படைத்த கன்னி ஆதி கன்னி. ஆமா, ஆதியில நீங்க கொடுத்த வாக்கு சரி. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆகிய இரு பெண்கள். உண்மைதான். அமிர்தவள்ளி ஆகிய தேவகுஞ்சரியை தெய்வயானை என்ற பெயரில் தென்பரங்குன்றமாகிய திருப்பரங்குன்றத்துல மனம் முடிச்சாச்சு. முடித்தாச்சு. இளையவ சுந்தரவள்ளி வள்ளியை பின் பார்த்து வந்திருக்கிறீர்கள். ஆமா, எப்ப வருவேன் முருகன், எப்ப வருவேன் முருகன், எப்ப வருவேன் முருகன். இதை எல்லாம் முன்பதாக சொல்லியிருக்க வேண்டும். இப்படி செல்லலாமா? இப்படி செல்லக்கூடாது. கருமாரி மகன் உருமாறி சென்று வேடுவனாக சென்று மான்குட்டி வந்திருப்பதாக ஒரு வழக்கு வைத்து சரி அழைத்து வாருங்கள் திருத்தணிகைக்கு. நான் திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். தாங்கள் திருமணத்துக்கு வருவீரா? கண்டிப்பா. பாமாலை பாடி பூமாலை இரண்டோடு பாமாலை பாடி பூமலரும் தங்களுக்கு என்னிடம் மட்டுமல்லாது இந்த உலக மக்களின் போற்றும் அளவிற்கு புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு மிக சிறப்பான விஷயம். இன்னைக்கு உங்களை சந்தித்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நான் முன்பதாக சென்று திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன். இங்க எங்க போய் நேரம் சந்திக்கணும் நடக்கணும்னு கணக்கு எல்லாம் உண்மைதான். சும்மா நடந்துராது. எதுவும் எதிர்பாராத நட்பா இருந்துட முடியாது. உண்மைதான். விஷயங்கள் இருக்குல்ல. உண்டு. சரி வாருங்க, எல்லாம் வருகிறேன். எல்லாம் தங்கள் செயல். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி. தெய்வத்தின் சாட்சியமா ஒரு உள்ளத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி. அது தெய்வத்தின் சாட்சியமா தெய்வத்தின் சாட்சியமா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்யும் குற்றம் இல்லை. நதி செய்த குற்றம் யாரம்மா? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. நதி செய்த குற்றம் வேற யாரம்மா? பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயக்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனதை கொஞ்சம் கூடு சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி. ஒன்று மனசாட்சி.
அச்சம் இல்லை அவனது நமக்கு ஆறுதல் இல்லை ஆண்டவன் பொருதி வஞ்சம் இல்லை அவனின்றி எனக்கு ஆறுதல் இல்லை மனிதனம்மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை தவறியும் வாழும் மண்ணில் விழுவதில்லை நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியமா ஒன்று உள்ளத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கண்ணை பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா அதுதான் உண்மைக்கும் சாட்சியமா அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா